வெல்கம் டு ஜென்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸில் ஒரு டெஃபினேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்னா நமக்கு என்னது? பார்ட் ஆஃப் அ ஹோல். இப்போ ஒரு ஹோல் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் இப்போ நான் 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சர்க்கிள் வந்து ஒரே சர்க்கிள் தான். இந்த சர்க்கிளை நான் இப்போ எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்? 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பார்ட்டில் நான் ஒரு போர்ஷனை ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 part of 4, அதாவது 1/4 வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போது 4 பார்ட்ஸ் இருந்தால் அது ஈக்குவல் பார்ட்ஸ். 4 to 4ங்கிறது ஈக்குவல் பார்ட்ஸ். இட் இஸ் அ ஹோல் ஆஃப் 1. அதில் 1 போர்ஷன் நான் ஷேட் பண்ணியிருக்கேன்னா 1 out of 4. இப்போ இங்கே அது மாதிரி எப்படின்னு பார்த்தா வெறும் ரெக்டாங்கிள். இது ஆனால் நான் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்? 8 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 8 பார்ட்ஸில் இஃப் சப்போஸ் நான் வந்து 3 போர்ஷன் ஷேட் பண்ணியிருக்கேன்னா 3 out of 8 is shaded. ஸோ இதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கிறது நம்ம நியூமரேட்டர் சொல்லுவோம், கீழே இருக்கிறத நம்ம டினாமினேட்டர்னு சொல்லுவோம். ஸோ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அதாவது அந்த ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது ஹோலில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற பார்ட். ஸோ இப்போ இது ஃப்ராக்ஷன். ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இது இப்போ நான் 5/4 அப்படின்னா இதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ மேலே இருக்கிற நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட அதிகமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் ஷுட் பி லெஸ் தேன் டினாமினேட்டர். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர். இதுவும் ஃப்ராக்ஷன் தான். அப்போ ஹோலில் தானே ஒன்று நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது 1/4, இது 1. ஸோ when these are added, ஸோ 1/4 ஒரு ஃப்ராக்ஷனும் ஒரு ஹோல் சர்க்கிளை ஆட் பண்ணும்போது we get that 5/4 which is improper fraction. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம அப்படியே காமிக்கும் போது இம்ப்ராப்பர். ஸோ இம்ப்ராப்பர்லேருந்து தான் நம்ம மிக்சடுக்கு போவோம். மிக்சடை எப்படி போடுவோம் அப்படின்னா, ஒரு இன்டீஜர் ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ அப்போ அந்த இன்டீஜர் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணுவோம். 5, 4 குவாஷன்ட் 1 டைம்ஸ், ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1. ஸோ குவாஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். இப்படி எழுதுறது தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். குவாஷன்ட்டோட 1 இங்கே இன்டீஜராக வந்துடும், மேலே ரிமைண்டர் வரும், கீழே இருக்கிற இந்த டிவைசர் வந்துடும். சேம் டினாமினேட்டர் தான் இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம திரும்ப இப்படியே மாற்றணும், இம்ப்ராப்பராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாஷன்ட்டையும் சைடில் இருக்கிற குவாஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் ரிமைண்டர், அதாவது குவாஷன்ட் இன்ட்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை அகெயின் டிவைசர். ஸோ அப்போ திரும்பி இது என்னவாக மாறிடும்? 1 into 4 plus 1 divided by 4. அப்போ 4 plus 1 5 divided by 4. நம்ம ப்ராப்ளம்ஸ் போட போட இது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து ட்ரைடிஸில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எதுவுமே இல்லைன்னா அந்த இன்டீஜரும் ஒரு இன்டீஜரே ஃப்ராக்ஷன் தான், டினாமினேட்டர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். வெறும்னே ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we can write it as a fraction 3/1. 1 டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே நியூமரேட்டரோட தான் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரோட தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6/7 இது என்ன ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இதே கான்செப்டில் நம்ம இது பண்ணணும். 9/6 divided by 7, 54/7. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிடணும். 54, 7, 7 7s are 49, ரிமைண்டர் 5. ஸோ குவாஷன்ட், ரிமைண்டர், கீழே டிவைசர். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, தேர்ட் ஒன் 3 divided by 8. 3 into 1 3 divided by 8. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் 13 into 6 divided by 11. ஸோ 78 divided by 11 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 7 times 77, ரிமைண்டர் 1. குவாஷன்ட் இங்கே எழுதணும், ரிமைண்டர் மேலே எழுதணும், டிவைசர் கீழே எழுதணும். திரும்பியும்
இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. திரும்பியும் இதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றினா என்ன பண்ணணும்? 7 × 11 + 1 / 11 இப்படி மாற்றணும். அவ்வளோதான்.